அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒரு பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்கு. தளபதி கூட அது குறித்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாரு. அதனால் அவர் மேலே பல விமர்சனம் வைக்கப்பட்டது. அதில் ஒன்று தான் அவரோட பசங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ இவங்க இதை எப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா, லாங்குவேஜை ஒரு நாலேஜாக போர்ட்ரேட் பண்ணுறாங்க. லாங்குவேஜ் இஸ் ஜஸ்ட் ஏ லாங்குவேஜ், நாட் ஏ நாலேஜ் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ அவங்க பசங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலியில் இருந்திருப்பாங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களும் ஒரு மீடியமாக ஒரு ரிச்சான ஃபினான்ஷியலில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, அது ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பாங்க. ஆனால் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற நம்மள மாதிரி பசங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபேமிலியில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். அப்படி இருக்கப்போ எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ், புரியாத ஒரு லாங்குவேஜை நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்கிறப்ப திணிக்கும் போது அவங்களுக்கு அந்த படிப்பில் அவங்க ஃபெயில் ஆவாங்க. அதனால் இதுவாகும், அவங்களால அந்த படிப்புலேருந்து தூரமாக போவாங்க. நீங்கள் அதையும் மீறி பியூரஸ்ட்டாக நாங்கள் ஹிந்தியை பேச வச்சியோ இல்லை வேறு லாங்குவேஜை பேச வச்சு பெரிய ஆளாக்க போகிறீங்கன்னா, பியூர் ஹிந்தி தெரிஞ்ச நார்த் சைடில் தான் வண்டியெல்லாம் உடைக்கிறாங்க, ட்ரெயின்லாம் உடைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த நாலேஜை எஜுகேட் பண்ணுங்கள். இங்கே எப்போ இன்னொரு மொழி தேவைப்படுதோ அவங்க அப்போ அதை படிச்சுப்பாங்க. தமிழோட சிறந்த மொழி எதுவும் இல்லை. தமிழ் வாழ்க. நன்றி, வணக்கம்.